பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய மற்றும் 16, 18. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர்கள் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று இவ்வாறு செய்வார். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரைப் போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பிருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கின்றார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். நீங்கள் நோன்பிருக்கும் பொழுது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பிருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாய் இருக்கின்ற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இன்று சாம்பல் புதன், தவக்காலத்தின் தொடக்கம். நம் நெற்றியில் சாம்பல் பூசப்பட்டு நம் மண்ணுக்குரியவர்கள் என நினைவூட்டப்படும் நாள். தவக்காலம் என்பது மகிழ்வின் காலமா, துயரத்தின் காலமா? இரண்டும் கலந்த காலம். நமது வாழ்வை ஆய்வு செய்து தீமைகள், தவறுகள், பாவங்களை இனம் கண்டு அதற்காக வருந்தும் காலம். எனவே நாம் சில தவ முயற்சிகளை செய்ய அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக நோன்பிருந்து நம்மையே ஒருத்து வாழ்வின் இன்பங்கள் சிலவற்றை இழக்க முன்வர அறைகூவல் விடப்படுகின்றது. ஆனால் அதே வேளையில் தவக்காலம் என்பது மகிழ்வின் காலம். காரணம், அது அருளின் காலம், ஆண்டவரின் இரக்கத்தின் காலம். இறைவன் நம் மீது சிறப்பான பரிவு கொண்டு நம் வாழ்வை அவருக்கேற்றதாக மாற்ற சிறப்பான அருள் வளங்களை பொழியும் காலம் இந்த தவக்காலம். எனவே நாம் மகிழ்வோம். மீட்பின் காலம் இதுவே, அருளின் காலம் இதுவே. இந்த தவக்காலத்தை மகிழ்ச்சியுடன் வரவேற்போம். 40 நாட்களையும் அருளின் நாட்களாக செலவழிக்க உறுதி உணர்வோம். இரக்கத்தின் நாயகனே இறைவா, இந்த தவக்காலம் என்னும் கொடைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாட்களில் நீர் எங்கள் மீது பொழிந்திருக்கின்ற சிறப்பான பேரன்பிற்காக, இரக்கத்திற்காக நன்றி கூறுகின்றோம். இந்நாட்களை நாங்கள் பயனுள்ள விதத்தில் செலவழிக்க
உமது அருளை எங்களுக்கு தந்தருளும். ஆமென்.